ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது அது நெய்ஸாகவே அரையாமல் கொரகொரப்பாக இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரோட பிளேடை ஷார்ப்படுத்துறதுக்காக நான் முட்டை ஓடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அன்றாட முட்டை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா முட்டை ஓடெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த முட்டை ஓடை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை முட்டை ஓடை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நெய்ஸாக பவுடராக அரைச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம பவுடராக அரைக்கும் போது மிக்ஸி பிளேடு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஆயிரும். எது அரைச்சாலும் நல்லா நெய்ஸாக அரையும். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டை யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் எப்போதும் போல் கிரைண்ட் பண்ணிங்கன்னா அது நல்ல பவுடராக ஆயிரும். இது மூலிமா பார்த்திங்கன்னா மிக்ஸியோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன அரைச்சாலும் நல்லா நெய்ஸாக அரைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.